Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிவசங்கரியின் ஓவர்டோஸ் அத்தியாயம் 9. என்ன தீர்மானம் பண்ணியிருக்க சுதா? நாளையாச்சும் மனசில் இருக்கிறத வாயை திறந்து பேசிடு. சம்மதம்னா சரி, இல்லைன்னா தயங்காமல் சொல்லிடு. பயமாக இருக்கு ராஜ். எவ்வளோ நம்பிக்கை இல்லையா? பெரிய வார்த்தைகளை ஏன் சொல்கிறீங்க? நம்பிக்கை இல்லாமல இத்தனை பழகினேன். அப்போ ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டித்தானே? சுதா நகத்தை கடித்தாள். யோசனையுடன் கைக்குட்டையின் நுனியை திருகினாள். வானா, இருட்டிக்கிட்டு வருது. ஐயா ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாருன்னா கஷ்டம். புறப்படலாமா பாப்பா? ரங்கசாமி எட்டி பார்த்து கேட்க சுதா எழுந்து நின்றான். பதில் சொல்லாமல் போனா? பதில் சொல்லு. யோசிக்க டைம் கொடுங்க ராஜ். 2 மாதமாக யோசிக்கிறது பத்தாதா? ப்ளீஸ் ராஜ். ராஜ்குமார் தோளை குறுக்கினான். இஷ்டம். நான் நாளைக்கு காலை டூருக்கு புறப்படுறேன். 4-5 நாளாக திரும்பி வரேன். வந்தால் மூட்டை கட்டிக்கிட்டு புறப்படத்தான் டைம் இருக்கும். அப்போது நீ யோசிச்சுட்டே இருந்தால் நாம் நண்பர்களாக தான் பிரியணும். பதில் கூறாமல் சுதா ரிக்ஷாவில் ஏறி அமர்ந்தான். வரேன் ராஜ், வெள்ளிக்கிழமை பார்க்கலாம். ரிக்ஷா நகர்ந்தது. தலையை திருப்பி கண்களில் இருந்து ராஜ்குமார் மறையும் வரை பார்த்து கொண்டே இருந்தவளுக்கு ஒன்றும் தெளிவாக இல்லாத மாதிரி இருக்க அழ வேண்டும் போல இருந்தது. ராஜ்குமாருக்கு சென்னையில் வேறு வேலை கிடைத்திருக்கிறது. இந்த வேலையை விட்டு அடுத்த வாரம் புறப்படுகிறான். நான் போகும்போது என்னோடு வந்துவிடு என்று 10 நாளை கெஞ்சுகிறான். ராஜாத்தி மாதிரி வைத்து போற்றுகிறேன். உன் அடிமை விலங்குகளை உடைத்துவிட்டு புறப்பட்டு விடு என்று விடாமல் எடுத்துரைக்கிறான். அப்பாவை விட்டு அவர் அறியாமல் கிளம்ப வேண்டும் என்பதை நினைக்கையில் பயத்தில் அடிவயிறு முடிச்சு போட்டுக்கொள்கிறது. ஆனாலும் ராஜ்குமார் அவனோடு சுதந்திரமாக வாழக்கூடிய வாழ்க்கை, இவற்றை கற்பனை பண்ணி பார்க்கும்போது கன்னங்கள் சூடேறுகின்றன. மனசு ராகம் எடுத்து பாடுகிறது. என்ன செய்ய வேண்டும்? சரியான முடிவை எப்படி எடுப்பது? எது சரியான முடிவு? யோசனை மாறாமல் சுதா வீட்டுக்கு வந்தபோது பஜனை குழுவினரில் ஒருவர் வந்துவிட்டிருந்தனர். அடாது மழை பெய்ததாலும் விடாது நடத்தப்படும் என்கிற பழமொழி இவர்களுக்கு எத்தனை பொருத்தமானது என்ற எண்ணம் வெறுப்பு கலந்த புன்னகையை உதட்டில் தோற்றுவிக்க உள்ளே போனாள். 1 நிமிஷத்தில் மனோகர் அவள் அறைக்குள் வந்தான். எவ்வளோ நாளை முழிச்சிட்டு இருக்காம முகத்தை கழுவி குத்துவிளக்கை ஏற்றி ஆக வேண்டியதை பாரு. உன்னோட அப்புறமா பேசிக்கிறேன். பஜனைக்கு தேவையானவற்றை கவனித்து முடித்த பின் அங்கே கூடத்தில் உட்கார்ந்து அவர்களோடு பாட மனம் இல்லாததால் தன் அறைக்கு சென்று புத்தகத்தை பிரித்து வைத்து கொண்டாள். புத்தி பாடத்தில் பதிய மறுத்தது. ராஜ், முடிவெடுக்கும் நேரம் நெருங்கிவிட்டதா? கடவுளை எனக்கு சரியான பாதையை காட்டேன். பென்சிலை கடித்தபடி சுதா உட்கார்ந்திருக்க பஜனை முடிந்து எல்லாரும் வீட்டுக்கு போனது. மனோகர் வாசக்கதவை சாத்தி கொண்டு அவள் முன் வந்து நின்றாள். என்னாச்சு உனக்கு இன்னைக்கே? குரல் காணப்பட்ட கோபம் அவளை துள்ளி கொண்டு எழுந்து நிற்க வைத்தது. கேட்கறது காதில் விழல. என்ன கேடு வந்துச்சு உனக்கே? ஒன்றும் இல்லைப்பா. பஜனையில் ஏன் கலந்துக்கல நீ? ஒரே தலைவலியாக தான். ஓஹோ, சாயங்காலம் காஜா மாலை ரோட்டில் உன் ரிக்ஷா ஒதுக்குப்புறமா நின்றுட்டு இருந்தாப்பே, அங்கே ஏன் போனேன்? ஒதுக்குப்புறமா என்ன செய்துட்டு இருந்தேன்? அது வந்து கூட்டம் இல்லாமல் இருக்கும்னு ரங்கசாமி அந்த வழியாக வந்தப்போ செயின் கண்டுக்கிச்சு. அதான் ஓரமாக நின்று. வாயில் வந்த பொய்யை தட்டுத்தடுமாறி சொல்வதற்குள் நெற்றியிலும் மேலுதட்டிலும் வேர்வை தோள்கள் பொடி பொடியாக எட்டி பார்த்தன. புடவை தலைப்பை பிடித்திருந்த விரல்கள் நடுங்கின. பக்கத்து வீட்டு தருதலையும் ஒரு ரிக்ஷா கிட்ட நின்றுக்கிட்டு இருந்தாம, அது ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு தெரியாமல் என் பின்னால் என்ன நடக்குது? எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும், சொல்லு. சுதா நிஜமாகவே இப்போது மிரண்டு போனாள். அப்பாவுக்கு எங்கள் சமாச்சாரம் தெரிந்து விட்டதா? ஐயோ தெய்வமே, இனி நான் என்ன செய்வேன்? வாயில் என்ன கொழுக்கட்டையா? பதில் சொல்கிறதே. மனோகர் சிடுசிடுக்க சுதாவின் கண்களில் நீர் திரண்டது. அது அவர் அந்த பக்கமாக வந்தாராம். ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு கேட்டார், அவ்வளோதான். பளிச்சென்று மனோகர் கத்தினான். செய்யறதையும் செஞ்சுட்டு போய் வேற சொல்கிறியா? என்ன ஒன்றும் தெரியாத இடியட் நினச்சிட்டு இருக்கியா நீ? தாறுமாற ஏதாச்சும் செய்ய நினச்ச கொன்று போடக்கூட நான் தயங்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்க. ஒரு தரம் பட்ட அவமானம் போதும். இன்னொரு தரம் பட விட மாட்டேன். ஒழுங்காக இருக்கிறதுனா இரு, இல்லைன்னா நாளையிலிருந்து காலேஜுக்கே போக வேணாம், புரியுதா? கோபத்துடன் விழிகளை உருட்டி கத்திவிட்டு திரும்பி 2 அடி வைத்தவன் நின்றான். நாளைக்கு வேலையா என்ன ஏதுன்னு விசாரிக்க போகிறேன். அந்த ரங்கசாமி கிழவன் வரட்டும். உண்டு இல்லைன்னு ஆக்கி விவரத்தை தெரிஞ்சுட்டு அப்புறமா ஒன்று கவனிக்கிறேன். அது வரைக்கும் வீட்டை விட்டு நகரு, சொல்கிறேன். மனோகர் கூடத்துக்கு போனதும் தலைப்பால் வாயை பொத்திக்கொண்டு சுதா சப்தம் இல்லாமல் சில நிமிஷங்களுக்கு அழுதாள். அப்புறம் அழலாம். வந்து சோத்தை தின்னுட்டு போ. சமையல்கார அம்மாளுக்கு வேலையாவது ஆகும். வாசப்பக்கத்திலிருந்து மனோகரின் குரல் வர அவசரமாக பாத்ரூமுக்கு சென்று முகம் கழுவி பொட்டை சீர் பண்ணி
சாப்பிட உட்கார்ந்தாள். ஒரு கவளம் உள்ளே முழுசாக இறங்க விடாமல் பக்கத்தில் அமர்ந்திருந்த மனோகர் மொணமொணவென்று ஏதோ திட்டிக்கொண்டே இருந்தான். சாப்பிட்டு முடித்ததும், காலையில் நான் 5க்கு எழுந்திரிச்சு வெளியில் போயிடுவேன். சங்கரம் வீட்டில் இருமுடி கட்டுறாங்க. சுதா நாளைக்கு காலேஜுக்கு போக மாட்டான். ரங்கசாமி வர்றதுக்குள்ளே நான் வந்துடுறேன். எனக்கு முன்னால் அவன் வந்துட்டான்னா கூட அவனண்ட இவன் எந்த பேச்சும் பேசாமல் பார்த்துங்க, நான் பாக்கியை பேசிக்கிறேன் என்று வேண்டுமென்றே இவளை வைத்து கொண்டு சமையல்கார அம்மாவிடம் சொல்ல அடங்கியிருந்த சுதாவின் துக்கம் மீண்டும் பீரிட்டது. சமையல்கார அம்மாவை விட்டு கண்காணிக்க சொல்லும் அளவுக்கு நிலைமை வளர்ந்து விட்டதே என்று உறுத்தல் வேதனையை அதிகமாக்க தன் அறைக்கு சென்று கதவை தாழிட்டு கொண்டு ரொம்ப நேரத்துக்கு அழுது தீர்த்தாள். இனி நான் என்ன பண்ணுவேன் என்று மாய்ந்து போனால் அப்புறம் ஒரு நிதானத்துக்கு வந்து நிறைய யோசனை பண்ணினாள். விடிய விடிய சிந்தித்ததில் இனியும் இந்த மனுஷனின் அடக்குமுறையை தாங்கிக் கொள்வது இயலாத காரியம் என்கிற கசப்பான உறுதி மட்டும் தனித்து நிற்க சுதா ஒரு தீர்மானத்துக்கு வந்தாள். அப்பா குளித்து வெளியில் புறப்படும் வரை படுத்து கிடந்தவள் எழுந்து பெட்டியில் தனக்கு தேவையான புடவைகளை அடுக்கினால் சத்தம் செய்யாமல் முன்னறைக்கு சென்று இரும்பு அலமாரியிலிருந்து தன்னுடைய நகைகளில் ஒரு சிலவற்றையும் பணமாக அதிலிருந்து 1000 சில்லறையும் எடுத்துக்கொண்டாள். பாத்ரூம் விளக்கை போட்டுக்கொண்டு ஒரு பேப்பரில், அப்பா நான் போகிறேன். 13 வருஷங்கள் உங்களை விட்டு என்னை ஈன்றவள் ஓடிப்போக நீங்கள் அவளுக்கு கொடுத்த அந்த இடம் காரணமாக என்று பாட்டி அவ்வப்போது புலம்பிக் கேட்டிருக்கிறேன். இன்று நான் உங்களை விட்டு விலகுவதற்கு என்னிடம் பிரயோகிக்கும் அந்த கண்டிப்பு தான் காரணம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம். எங்கள் இருவர் விஷயத்திலும் நீங்கள் அளித்த அன்பு கண்டிப்பு ஓவர்டோஸ் ஆகிவிட்டது. ஐம் சாரி. கோபித்துக் கொள்வதில் பிரயோஜனமில்லை. இன்று எனக்கு பிறந்த நாள். நான் மேஜராகிவிட்டேன். இனி சட்டம் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கும். வருகிறேன், சுதா என்று எழுதி ஒரு கவரில் போட்டு பூஜை அலமாரியில் வைத்தாள். 6 மணிக்கு சமையல்கார அம்மாள் குளிக்கப் போனதும் பெட்டியும் கையுமாக வாசலுக்கு வந்து படிகளில் இறங்கி பக்கத்து வீட்டை அடைந்து மாடிப்படி ஏறி கதவை தட்டிய இவளை பார்த்து வியப்புடன் கண்களை விரித்து பிறகு சட்டென்று நிலைமையை புரிந்து முன்னால் சாய்ந்து சந்தோஷத்துடன் ராஜ்குமார் சுதாவை அணைத்துக்கொள்ள, இது நாழிகை மப்பும் மந்தாரவுமாய் இருந்த வானத்தின் கிழக்கு பகுதியை கிழித்துக்கொண்டு இளஞ்சிவப்பில் சூரியன் வெளிப்படத் துவங்கினான். மற்றும் அப்போது இந்த கதை குறுநாவல் தான். இது முடிஞ்சது. பிடிச்சதா உங்களுக்குன்னு தெரியல. சிவசங்கரியோடது. ஐ திங்க் திஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் நான் சிவசங்கரியோட குறுநாவல் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். நடையெல்லாம் நல்லா இருந்தது. கதை கொஞ்சம் பழைய ஸ்டைல் கதைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சொசைட்டியெல்லாம் இனிமேல் இல்லை. இருந்தாலும் இட் வாஸ் குட் டு ரீட். அருமையான நடை. ஆக்சுவலி த வே ஷி ரைட்ஸ் த ஸ்டோரி இஸ் ஆக்சுவலி குவைட் நைஸ். உங்களுக்கு பிடிச்சான்னு தெரில. இந்த மாதிரி ஏதாவது புக்ஸ் நான் மிஸ் பண்ணியிருந்தால் சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை அண்ட் லுக் அப் அண்ட் ட்ரை டு ரீட் இட். பட் ஹோப் யூ லைக் இட். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.